ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங்னா என்ன? அது ஏன் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து டாப்ல இருக்கு அப்படிங்கிறதாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ப்ரோக்ராமிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? நம்ம இன்கேஸ் நான் பைத்தான் லேர்ன் பண்ணிட்டேன், பைத்தானுக்கு அப்புறம் ப்ரோக்ராமிங் கெரியர் என்ன? அது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நம்ம கெரியர் வந்து பெஸ்ட்டான ஒரு நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. இதில் பைத்தனோட ஓவர்வியூ கொடுக்குறேன். அடுத்தடுத்து வர வீடியோவில் பைத்தனோட ஸ்டார்டிங் டு எண்டிங், அதாவது பிகினர் டு அட்வான்ஸ் கோர்ஸில் நம்ம இதில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பைத்தான்னா என்ன? So, பைத்தான்னா என்ன? Python is interpreted open source object oriented high level programming language. சரிங்களா? இந்த பைத்தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணும். இதே இல்லாமல் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைனமிக் டைப்பிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணுறது, இப்போ இன்டிஜர் டைப் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 5 கொடுப்போம். பட் வந்து ப்ரோக்ராமிங் அப்படி இல்லை. இன்னைக்கு ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்தாலே அது என்ன டைப்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது வந்து சோர்ஸ் கேன் பி கம்பைல். நம்மளால மற்ற ப்ரோக்ராமிங்கை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால ரன் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பைத்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிமிலர் டு ஃபார் டிசிஎல் அண்ட் ரூபி, இந்த லாங்குவேஜோட சிமிலர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் என்ன? பைத்தான் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யார் இது வந்து கிரியேட் பண்ணாங்கன்னா வான் ரோசம் வந்து கிரியேட் பண்ணார் எப்போ 1991. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து எல்லா லாங்குவேஜோட பாட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பைத்தான் தான் நம்பர் 1 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஏன் பைத்தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம்? பைத்தான் ஒர்க்கர்ஸ் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸு, மேக்கு, லினக்ஸு, பட் நிறைய ஓஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ பைத்தான் கம்பேர் பண்ணும்போது மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக கோடிங் இருக்கும். லைக் நம்ம சிமிலர் டு நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம ஜாவாவில் மேக்ஸிமம் 5 லைன்ஸாக நம்ம அது டைப் பண்ணணும். பட் பைத்தான் அப்படி இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு லைனில் நம்மளோட அவுட்புட் வந்து நம்ம ரன் பண்ணிக்க முடியும். ஸோ பைத்தான் வந்து ரொம்ப குவிக்காகவும் இருக்கும். அது சமயத்தில் சிம்பிள், அதான் மற்ற லாங்குவேஜ் கம்பேர் போது சிம்பிள் லைனாக இருக்கும். ஸோ அதுதான் பைத்தானோட ஒரு அட்வான்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்ஃபேஸ். என்னென்ன இன்டர்ஃபேஸ் பைத்தான் இன்டர்ஃபேஸ் என்னன்னா ஐடிஎல்இ. அதாவது நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் டைப் பண்ணிட்டு எதை வச்சு என்ன டூல் வச்சு நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இது. ஸோ ஐடிஎல்இ என்னன்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்வரன்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இது வந்து பைத்தான் ஐடிஎல்இ வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் தேர்ட் பார்ட்டியோட டூல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி டூல் என்ன? பைச்சாம் இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோ இருக்குது, ஜூபிட்டர் இருக்குது, ஸ்பைடர் இருக்குது. ஆனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா பைச்சாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பைத்தான் இந்த ஐடிஎல்லையும் பார்த்தீங்கன்னா கோடு வந்து ஈஸி, நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த கலரு, ஸ்டைலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ பைத்தன் ஐடிஎல் ஏன் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கோடிங் வந்து ஈஸியாக கலர் பண்ணிக்கலாம், டீபக் பண்ணிக்கலாம், ஆட்டோ இந்த ஸ்பேஸ் எவ்வளோ விடணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் பைத்தானில் வந்துடும். ஸோ பைத்தான் கெரியர் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைத்தான் சூஸ் பண்ணுறேன், பைத்தான் படிச்சுட்டேன், பைத்தானுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ பைத்தானில் இவ்வளோ கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். பைத்தான் டெவலப்பர் இருக்குது, டேட்டா சயின்டிஸ்ட் இருக்குது, மெஷின் லேர்னிங் இருக்குது, டேட்டா அனலிஸ்ட்டு, வெப் டெவலப்பர், ஏஐ இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் இருக்குங்க. ஸோ பைத்தான் பெஸ்ட்டு கெரியர் இப்போ இருக்கிற எல்லா ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் பைத்தான். ஸோ பைத்தான் படிக்கிறதுக்கு முன்னாடி பைத்தான் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னா கூட படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட சிலபஸ் எடுத்துக்கோங்க.
அப்படின்னா ரோட் மேப்னு போட்டிங்கன்னா ஒரு லாங்குவேஜ் கிட்ட ரோட் மேப்னு போட்டிங்கன்னா உங்களோட என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைத்தான் வெப் டெவலப்பர் ரோட் மேப்னு போட்டேன்னா பைத்தான் வெப் டெவலப்பருக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி படிக்கணும், நம்ம என்ன டேட்டாபேஸ் படிக்கணும், என்ன ஏபிஐ அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு, எது உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணி பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ பைத்தான் ஸ்டடி பிளான். ஸோ இது உங்களுக்கு பைத்தான் படிக்க போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 to 3 days வந்து உங்களால் என்ன கவர் பண்ண முடியுன்றது இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், எப்படி செட்டப் பண்ணுறோம், அந்த பேசிக் ஃபஸ்ட்டு 1 to 3 days அது டேட்டா டைப்ஸு, ஸ்ட்ரக்சர், பைத்தான் ஃபைலு, லைப்ரரி, பேக்கேஜ், மாடல்ஸ் இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது டே 4 to 6 ஸ்ட்ரிங் ஸ்டேட்மெண்ட்ஸு, கண்ட்ரோல் ஃப்ளோ, கண்டிஷனல் ப்ராசஸிங் அதெல்லாம் என்னென்ன வரும், லூப்ஸ் வரும். இது 1 to 3 வந்து என்ன டேட்டா டைப்ஸ், இதில் ஆப்ரேட்டர், இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நிறைய பார்த்துக்கோங்க. நீங்கள் பைத்தான் படிக்க போகிறீங்கன்னா ஸ்டடி பிளான் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிபிடியே ரெடி பண்ண வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நோட்ஸ் வந்து இருக்குது, நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் ப்ராஜெக்ட்ஸோடு இருக்குது, உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பைத்தான் கோர்ஸ் நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கற்றுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறோம், நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்னாலே பெரிய கெரியர் இருக்குது. பட் நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கன்ற நாலேஜ் இருக்குன்றத பொறுத்து தான் உங்களோட ஜாப் வந்து எப்படி கிடைக்குன்றது இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.